Hi friends, welcome to our channel. So last class la pathina vandu z transform ude formula nam paathom. So x of z ku vandu eppadi formula irukkum nam paathom. So இந்த classல நாம வந்து z transform க்கும் discrete time Fourier transform க்கும் உள்ள relationship தான் பார்க்க போறோம். So எப்படி நம்ம Laplace transform பார்க்கும்போது Laplace transform க்கும் continuous time Fourier transform க்கும் relationship பார்த்தோமோ அதே போல இந்த இடத்துல z transform க்கும் discrete time Fourier transform குள்ள relationship நாம் பார்க்க போறோம். So first வந்து நான் பக்கத்துல first discrete time Fourier transform கான ஃபார்முலா எழுதிறேன். Discrete time Fourier transform. So ஷார்ட்டா எழுதிருக்கேன். So இங்க வந்து சிக்னல் x of n இருக்கு. So x of n உடைய discrete time Fourier transform pair. So dt ft. So x of e power of j omega ன்னு பார்த்தோம். So அல்லது or x of omega ன்னு பார்த்தோம். So இந்த இடத்துல நம்ம ஓம் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கோம். So to differentiate continuous time க்கும் for discrete time குள்ள அந்த வித்தியாசம் அந்த frequency domain வந்து நம்ம differentiate பண்றதுக்காக நம்ம இந்த ஒமேகா யூஸ் பண்றோம். அப்படி இருந்தா நமக்கு வந்து x of e power of j omega என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா summation n equal to minus infinity to plus infinity x of n e power of minus j omega n அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து discrete time Fourier transform கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதே போல் x of z. ஸோ இப்போ x of n இருக்கு. x of n உடைய z transform pair capital x of z இருந்துச்சுன்னா x of z equal to summation n equal to minus infinity to plus infinity n equal to minus infinity to plus infinity x of n z power of minus n அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஜெட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். எக்ஸ்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், சாரி ஜெட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அதனால் ஜெட்டை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதனுடைய ஆங்கிள் பார்ட் ஆர்குமெண்ட் பார்ட் இருக்கும் இ பவர் ஆஃப் ஜே ஒமேகான்னு எழுதுகிறோம். ஸோ ஆர் இ பவர் ஆஃப் ஜே தீட்டான்னு எழுதுவோம் மேக்ஸில். இந்த இடத்துல தீட்டான்றது ஒமேகான்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஜெட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு மேக்னிடியூட் பார்ட் இருக்கும், அதே போல் ஆங்கிள் பார்ட் இருக்கும் அதனுடைய ஆர்குமெண்ட். அப்போது அது எப்படி எழுதணும்? ஜெட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஆஃப் ஜே ஒமேகான்னு எழுதுகிறோம். ஸோ இந்த ஜெட்டோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் r e power of j omega equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z க்கு பதிலா r e power of j omega whole power of minus n நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த n உள்ள கொண்டு போங்க. summation n equal to minus infinity to plus infinity x of n r power of minus n e power of minus j omega n. ஸோ இப்போ இது மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே x of r e power of j omega. ஸோ அப்போது ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து z டிரான்ஸ்ஃபார்முக்கும் டிஸ்கிரிட் டைம் Fourier டிரான்ஸ்ஃபார்முக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ x of r e power of j omega அப்படின்றது தான் x of z. ஸோ x of zன்றது என்ன? x of z அப்படின்றது என்னென்னா x of r e power of j omegaன்றது தான் x of z. ஸோ which is equal to என்ன? which is equal to discrete time Fourier transform of x of n r power of minus n இப்படி எழுதலாம். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் இதுதான். அப்போ z transformன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா x of n into r power of minus nக்கு நீங்கள் discrete time Fourier transform அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் z transform. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் z transform and discrete time Fourier transform. ஸோ இதில் இந்த ஆரோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் r equal to modulus of z. modulus of z. ஸோ இந்த ஆரோட வேல்யூவை பொறுத்து தான் இந்த z transform வந்து எக்ஸ்பொனென்ஷியலி ரைசிங்காக அல்லது டீகேயிங்கான்னு நமக்கு தெரியும். இதுவே இந்த ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் என்னாகும்? எக்ஸ் ஆஃப் ஜெட் அப்படின்றது என்னாகும்? இட்ஸ் டீகேயிங், குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பவர் ஆஃப் மைனஸ் n இருக்கிறதுனால ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால். இதுவே ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் க்ரோ ஆகும், எக்ஸ்பொனென்ஷியலி
ரைஸ் ஆகும் ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 வந்தால். இப்போ நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு 1 எடுத்துக்க போகிறோம். ஸோ R ஈக்குவல் டு 1னா R ஈக்குவல் டு 1 எடுத்தோம்னா ஜெட்டோட வேல்யூ என்னாகும் Z ஈக்குவல் டு, ஏன்னா R வந்து 1 ஆகிடுது, ஸோ ஆரோட 1 ஆகிடுது. அப்போ Z ஈக்குவல் டு e பவர் ஆஃப் j ஒமேகா. அப்போது x of z, அப்போது x of z when z equal to e power of j omega, ஏன்னா r equal to 1 எடுத்துக்கிட்டோம், which is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ x of z where z equal to e power of j omega, suppose z ஓட வேல்யூ என்ன e power of, அப்போது x of e power of j omega தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா r ஓட வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம். So which is equal to discrete time Fourier transform of x of n. And r ஓட வேல்யூ 1. So இது எப்போ when r equal to 1. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் போட போகிறோம் Z ட்ரான்ஸ்ஃபார்மில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்ன்றது வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் வரும் Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் வரும். ஸோ அதனால் இந்த நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை இங்கே டச் பண்ணிட்டு ஒரு கம்பேரிஷன் நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டிடிஎஃப்டிக்கும் Z ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரு கம்பேரிஷன் பார்த்தோம். அதே போல் நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் சிடிஎஃப்டி கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதனோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ், ஸோ இங்கே எப்படி இருக்கோ அங்கே எப்படி இருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா Z ட்ரான்ஸ்ஃபார்மில் ஓகே, இது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் சிக்மா ஈக்குவல் டு 0, அதாவது ரியல் பார்ட் நம்ம 0 போடுவோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து S ஈக்குவல் என்ன கிடைக்கும் j ஒமேகா. ஸோ அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து நம்ம இந்த S ஈக்குவல் டு j ஒமேகா. ஸோ இந்த லைன் இதான் இமேஜினரி ஆக்சிஸ், இது ரியல் பார்ட் ரியல் ஆக்சிஸ். ஸோ அந்த S இமேஜினரி ஆக்சிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ROC நம்ம சொல்கிறோம் பேஸ்ட் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ். ஆனால் S ஈக்குவல் டு j ஒமேகா. இங்கே என்ன பண்ணுறோம் ரியல் பார்ட்டை 0 பண்ணுறோம், ரியல் பார்ட் என்ன பண்ணுறோம் 0 பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ROC எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் R ஈக்குவல் டு 1 எடுத்துருக்கோம். நம்ம அங்கே R ஈக்குவல் டு 1 எடுத்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல சிக்மா ஈக்குவல் டு 0 வச்சு கண்டுபிடிக்கிறோம், இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1. அப்போது இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் நம்ம வரைகிறோம் வித் R ஈக்குவல் டு 1, அதாவது மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1 அல்லது R ஈக்குவல் டு 1, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி ஆக்சிஸ்க்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம சொல்கிறோம் ROC. இங்கே வந்து பார்த்திங்கன்னா R ஈக்குவல் டு 1 ரேடியஸ், அதாவது ஜட்டினுடைய மாடுலஸ் 1. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ROC சொல்கிறோம். ஸோ இப்போ ROC கிரேட்டர் தென் Z ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1, அந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் எனிவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியில் உள்ள அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இமேஜினரி ஆக்சிஸ்க்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ROCக்கும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கக்கூடிய ROCக்கும் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கக்கூடிய ROC உள்ள வித்தியாசம். ஸோ ஏன்னா நம்ம திடீர்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து சர்க்கிள் போட்டு வெளியில் உள்ளன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே Z ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், Z ட்ரான்ஸ்ஃபார்ம், அதே போல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ROC வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.